எல்லோருக்கும் வணக்கங்க. ஈரன்ல வந்து பாத்தீங்கன்னா, நம்ம பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கான்ஃபிகரேஷன பத்தி பார்க்க போறோங்க. என்னது அப்டின்னா, நம்ம கரண்ட் ஃபினான்ஷியல் இயர்ல வந்து பாத்தீங்கன்னா, க்ளோசிங் பேலன்ஸ்லாம் வச்சிருப்போம். ஸோ அடுத்த வருஷத்துக்கு நம்ம என்ன பண்ணிருப்போம், டேட்டா பிரிப்பேர் பண்ணிருப்போம். புது டேட்டாவ நம்ம உங்களுக்கு டேட்டாவ ஸ்ப்ளிட் பண்ணி வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நம்மளுடைய க்ளோசிங் பேலன்ஸ் கரண்ட் இயரோட க்ளோசிங் பேலன்ஸ் அடுத்த வருஷத்துக்கு ஓப்பனிங்கா கொண்டு போகணும். அப்படி கொண்டு போகும்போது உங்களுக்கு ஓப்பனிங் பேலன்ஸ்ல கரெக்ட்டா குடுக்கணுங்க. அப்போ கரண்ட் ஃபினான்ஷியல் இயர் நெறைய வந்து பாத்தீங்கன்னா, ஓப்பனிங் பேலன்ஸ்ல மிஸ் மேட்ச் இருக்குது. அப்ப நான் வந்து புதுசா தான் நான் வந்து என்ன பண்ணிக்கணும், ஓப்பனிங் பேலன்ஸ் கொண்டு போகணும். அப்ப ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஓப்பனிங் பேலன்ஸை நான் ஜீரோ பண்ணணும். ஜீரோ பண்ணிட்டு நான் புதுசா நான் மேனுவலா கொடுத்துக்கணும், அல்லது எக்ஸல் இருந்து நான் இம்போர்ட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரியான ஆப்ஷனுக்கு நான் வந்து ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஓப்பனிங் பேலன்ஸை நான் ஜீரோ பண்ணணும். அது எப்படி பண்றது அப்படிங்கறத பத்தி பார்க்கலாங்க. ரெண்டாவது, ஜீரோ பண்ணியாச்சு. நான் வந்து பாத்தீங்கன்னா லெஜர் குரூப்போ இல்ல ஸ்டாக் ஸ்டாக் ஐட்டம் குரூப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அன்வான்ட் குரூப் வச்சிருக்கலாம். இல்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சம்மந்தமே இல்லாத உங்களுக்கு ஒரு குரூப் கிரியேட் பண்ணி வச்சிருந்திருக்கலாங்க. அதை வந்து நம்ம தவறுதலா கூட வச்சிருந்திருக்கலாங்க லாஸ்ட் இயர்ல. இப்போ இந்த வருஷத்துல அதை சரி பண்ணணும் அப்படின்னா பல்கா எப்படி வந்து பாத்தீங்கன்னா லெஜருக்கும் ஸ்டாக் ஐட்டத்துக்கு குரூப்பை மாத்துறது, இல்ல பர்டிகுலரா ஒவ்வொரு ஸ்டாக் ஐட்டத்துக்கும் நம்ம எப்படி மாத்துறது, அந்த குரூப்பை மாத்தி இந்த பினான்சியல் இருந்து உங்களுக்கு நியூ பினான்சியல் இருந்து அதை எப்படி சரி பண்றது அப்படிங்கறத பத்தியும் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்படின்னா உங்களுக்கு எப்படி வந்து ஒரு லெஜருக்கு அல்லது ஒரு ஸ்டாக் ஐட்டத்துக்கு, ஏன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாக் ஐட்டமும் வச்சிருப்போம். அந்த ஸ்டாக் ஐட்டத்துக்கும் உண்டான ஓப்பனிங் பேலன்ஸும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா கரெக்டா கொடுக்கணுங்க. அதுவுமே தவறுதலா இருந்ததுன்னா அதை எப்படி நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஜீரோ பண்ணிட்டு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வைக்கிறது கரெக்டா வைக்கிறது அப்படிங்கறதையும் நம்ம பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு இங்க கேட்வே ஆஃப் டேலில இருந்துட்டு சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனுக்குள்ள போய்க்கிறேனுங்க. போயிட்டு ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன், லெட்ஜருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓப்பனிங் பேலன்ஸ் நில் பண்ண போறேன். ஸோ அப்போ லெட்ஜர் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டேன். ஸோ கொடுத்துட்டு இந்த இடத்துல மல்டி மாஸ்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா, இந்த ஆப்ஷனை கொடுத்துக்கிறேன். ஸோ இதுல மல்டி ஆல்டர், இங்க மல்டி மாஸ்டர்ல உங்களுக்கு லிஸ்ட் ஆஃப் மல்டி மாஸ்டர்ஸ் வருது. இதுல மல்டி ஆல்டர் அப்படிங்கிற ஆப்ஷன் போயிட்டேன். இதுல நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா உங்களுடைய லெட்ஜருக்கு வந்து பாத்தீங்கன்னா குரூப் வைஸா நீங்க கொடுக்கணும், ஓப்பனிங் பேலன்ஸை நீங்க ஜீரோ பண்ணணும்னாலும் நீங்க ஜீரோ பண்ணிக்கலாங்க. அதாவது இப்போ நான் சன்றி டெட்டார்ஸ்க்கு மட்டும் பண்ணணும்னு நினைச்சனாலும் இந்த இடத்துல சன்றி டெட்டார் கிளிக் பண்ணனா அந்த குரூப் மட்டும் எடுத்துட்டு வருங்க. அல்லது சன்றி கிரெடிட்டாருக்கு மட்டும் நீங்க பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சன்றி கிரெடிட்டார் மட்டும் நீங்க கொடுத்தீங்கன்னா அதுக்கு மட்டும் நீங்க பேலன்ஸை ஜீரோ பண்ணிக்கலாங்க. அல்லது எனக்கு மொத்தமா இருக்கிற எல்லா லெஜருக்குமே வந்து பாத்தீங்கன்னா நான் ஓப்பனிங் பேலன்ஸ் சரி பண்ணணும்னா நீங்க ஆல் ஐட்டம்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்தையுமே எடுத்துட்டு வந்துடும். இப்போ நான் ஆல் ஐட்டமா கிளிக் பண்ணிருக்கிறேன். ஸோ இப்போ ஓவராலா இருக்கக்கூடிய எத்தனை லெஜருக்குமே வந்து ஓப்பனிங் பேலன்ஸ் இருக்கக்கூடிய லெஜர் எத்தனையுமே உங்களுக்கு இப்போ நம்ம நில் பண்ண போறோம். இப்போ நான் ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேலன்ஸ் ஷீட் ஐட்டம்ஸ் இருக்கக்கூடிய லெஜர்ஸ், அதாவது உங்களுக்கு லைபிலிட்டி அசெட், ஸோ இந்த மாதிரி லோன்ஸ் அண்ட் அட்வான்ஸ் இந்த மாதிரியான லெஜர்ஸ்க்கெல்லாம் நம்ம ஓப்பனிங் பேலன்ஸ் வச்சிருப்போம். அதோட லிஸ்ட் வந்து இங்க இருக்குதுங்க. ஸோ இப்போ இதை நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா சரி பண்ணணும். அப்போ ஜீரோ பண்ணணும் முதல்ல. ஸோ என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ஜீரோ ஓப்பனிங் பேலன்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா, இந்த ஜீரோ ஓப்பனிங் பேலன்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டீங்க அப்படின்னா இங்க பாருங்க ஓப்பனிங் பேலன்ஸ் இருந்தது நில் ஆயிருச்சு. ஸோ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த இடத்துல ஜீரோ ஓப்பனிங் பேலன்ஸை கிளிக் பண்ணிட்டு நீங்க கண்ட்ரோல் ஏ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த எல்லா லெஜருமே வந்து பாத்தீங்கன்னா ஓப்பனிங் பேலன்ஸ் நில் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன ஆயிரும்னா சேவ் ஆயிரும். இப்போ நான் திருப்பி நான் ஆல் ஐட்டம்ஸ் கொடுத்துட்டு உள்ள போய் பாக்குறேங்க. பார்க்கும்போது உங்களுக்கு என்ன இருக்காது அப்படின்னா ஆல்ரெடி இருந்த ஓப்பனிங் பேலன்ஸ் எல்லாமே நில் ஆயிருக்குங்க. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா தெரியுங்க உங்களுக்கு இங்க ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து எதுவுமே இல்லை. ஸோ இப்போ எல்லாமே உங்களுக்கு நில் ஆயிருச்சு. ஸோ இதே மாதிரி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா உங்களுக்கு ஸ்டாக் ஐட்டம் இருக்கு இல்லைங்களா, ஸோ ஸ்டாக் ஐட்டத்தை நீங்க நில் பண்ணணும், ஓப்பனிங் பேலன்ஸ் நில் பண்ணணும்னாலும் பண்ணிக்கலாங்க. ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன், பேக் வந்துட்டு திரும்பவும் கேட்வே ஆஃப் டேலி சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்ல இங்க ஸ்டாக் ஐட்டம்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, இன்வென்ட்ரி மாஸ்டர்ல ஸ்டாக் ஐட்டம்ஸ் இருக்குது. என்டர் கொடுத்துட்டு உள்ள போய்க்கிறேன். அதே மாதிரி உங்களுக்கு மல்டி மாஸ்டர் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு இதுல மல்டி ஆல்டர் அப்படின்னு கொடுத்துட்டேன். ஸோ இதுவுமே நீங்க வந்து ஸ்டாக் குரூப் வைஸா நீங்க பண்ணிக்கலாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் ஒரு ஸ்டாக் குரூப்ல போறேன்னா இந்த ஸ்டாக் குரூப்ல இருக்கிறத மட்டும் உங்களுக்கு எடுத்துட்டு வரும். இதை மட்டும் நான் நில் பண்ணணும் ஓப்பனிங் பேலன்ஸ்னாலும் நான் பண்ணிக்கலாம். அல்லது எல்லா ஸ்டாக் ஐட்டத்தையும் நான் நில் பண்ணணும்னா ஆல் ஐட்டம்ஸ் கொடுத்தோம்னா உங்களுக்கு எல்லாமே வந்துடும். இப்போ இதை நான் என்ன பண்ணிக்கிறேன், ஜீரோ ஓப்பனிங் பேலன்ஸ் கொடுத்தோன்னா இங்க எல்லாமே நில் ஆயிருங்க. இப்போ நான் இதை வந்து கண்ட்ரோலே கொடுத்தேன்னா உங்களுக்கு சேவ் ஆயிருங்க. ஸோ அவ்வளவுதாங்க. இப்போ என்ன ஆயிடுச்சு, நம்ம என்டர் கொடுத்து பாக்குறோம் ஓப்பனிங் பேலன்ஸ் இங்க எதுவுமே இல்லை. ஓகே, இப்போ நம்ம ஓப்பனிங் பேலன்ஸ் சரி பண்ணியாச்சுங்க. இப்போ எப்படி வந்து பாத்தீங்கன்னா தவறுதலா இருக்கக்கூடிய ஒரு குரூப்புங்க, லெஜர் குரூப்போ இல்ல ஸ்டாக் ஐட்டம் குரூப் இருக்குது, அதை வந்து பல்கா வந்து இன்னொரு குரூப்புக்கு மாத்துறது அப்படிங்கறத பத்தி பார்க்கலாங்க. இப்போ நான் கேட்வே ஆஃப் டேலில இருந்து திரும்பவும் சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் போயிட்டு இப்போ நான் ஒரு லெஜர் இருக்குதுங்க, லெஜர்ல இருக்கக்கூடிய ஒரு குரூப் கூடி இருக்கிற லெஜரை வந்து நான் வேற ஒரு குரூப் மாத்தணும் அப்படின்னா லெஜர்ஸ்குள்ள போய்க்கிறேன். இங்கேயும் மல்டி மாஸ்டர் அப்படிங்கிற ஆப்ஷன் போயிட்டு மல்டி ஆல்டர் அப்படிங்கிற ஆப்ஷன் போயிட்டேன். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு சன்றி கிரெடிட்டார் அப்படின்னு ஒரு குரூப் மட்டும் எடுத்துக்கிறேனுங்க.
எடுத்துட்டேன். இப்ப இந்த இடத்துல சன்ட்ரி கிரெடிட்டார் அப்படிங்கிற குரூப் இருக்குதுங்க. ஸோ அதுக்கு கீழ இருக்கிற சப் குரூப் எல்லாமே உங்களுக்கு வந்திருக்கும். இப்ப இத வந்து நான் வந்து பல்கா எப்படி வந்து சன்ட்ரி டெப்ட்டாரோ இல்ல வேற ஏதாவது ஒரு குரூப் மாத்துறது அப்படின்னா, இந்த இடத்துல சேஞ்ச் பேரண்ட் குரூப்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா? அத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த அண்டர் குரூப் அப்படிங்கிற ஆப்ஷனுக்குள்ள போய் கர்சர் நிக்கும். இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா, நீங்க எந்த குரூப் மாத்தணும்னு நினைக்கிறீங்களோ, பல்கா ஒரு 200, 300 லெட்ஜர் இருக்குது. அத பல்கா ஒரே குரூப்குள்ள கொண்டு வரணும்னு நினைச்சீங்கன்னா, நீங்க இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்க கொண்டு வந்துக்கலாங்க. இப்போ நான் சன்ட்ரி டெப்ட்டார்ஸ் அப்படின்னு மாத்துறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்ன ஆயிரும் அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே இங்க பாருங்க அண்டர் வந்து சன்ட்ரி டெப்ட்டார்ஸ் மாறிடுச்சு. வேற வேற குரூப் இருந்துச்சு, எல்லாமே சன்ட்ரி டெப்ட்டாரா மாறிடுச்சு. இல்ல புதுசா வேற ஏதாவது ஒரு குரூப் மாத்தணும்னு நீங்க நினைச்சீங்கனாலும் அண்டர் வந்து மாத்திட்டு நீங்க உங்களுக்கு 200 ஐட்டம் 300 400 லெஜர் இருந்ததுனாலும் நீங்க அதை மாத்திட்டு கண்ட்ரோலை கொடுத்தீங்கன்னா இருக்கக்கூடிய எல்லா லெஜருமே வந்து பாத்தீங்கன்னா அண்டர் குரூப் மாறிடுங்க. ஸோ இப்போ அண்டர் குரூப் எல்லாமே மாறிடுச்சு. இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா திருப்பி சன்ட்ரி கிரெடிட்டாருக்குள்ள நான் போய் பாக்குறேன். இந்த இடத்துல எதுவுமே இல்ல பாருங்க, நில் ஆயிருச்சு. ஏன்னா குரூப் எல்லாமே நம்ம சன்ட்ரி டெப்ட்டார்ஸ் அப்படின்னு மாத்திட்டோங்க. இப்போ நம்ம சன்ட்ரி டெப்ட்டார்ஸ்னு இருக்குதுங்க. ஸோ அதுக்குள்ள போய் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த குரூப்குள்ள எல்லாமே வந்திருக்குங்க உங்களுக்கு. ஸோ டோட்டல் கம்பெனிஸும் வந்துருச்சு. இப்போ இதை நான் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா இண்டிவிஜுவலா நான் இந்த லெஜருக்கு மட்டும் நான் மாத்தணும்னாலும் இந்த இடத்துல சேஞ்ச் பேரண்ட் குரூப் கொடுக்காம ஸோ நான் என்ன பண்ணிக்கலாம்னா என்டர் கொடுத்துட்டு இந்த ஒரு குரூப் மட்டும் திருப்பி நான் சன்ட்ரி கிரெடிட்டாருக்கு மாத்துறேன் அப்படின்னா ஸோ உங்களுக்கு இந்த ஒரு 2 லெஜரை மட்டும் சன்ட்ரி கிரெடிட்டாருக்கு மாத்திட்டு நான் என்ன பண்ணிக்கலாம்னா சேவ் பண்ணிக்கலாங்க. அல்லது இதுக்கு ஓப்பனிங் பேலன்ஸும் நான் இதுலயே இந்த இடத்துலயே நான் கொடுக்கணும்னு நான் நினைச்சேனாலும் இந்த இடத்துல வந்து நான் என்ன பண்ணிக்கலாம்னா ஓப்பனிங் பேலன்ஸோட வந்து பாத்தீங்கன்னா மேனுவலா கொடுத்துக்கலாங்க. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு 500 ரூபாய் கொடுக்குறேங்க. ஸோ 500 கொடுத்துட்டு கிரெடிட் கொடுத்துட்டேன். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பில் வைஸ் எனேபிள் பண்ணிருக்கிறேங்க. ஸோ அப்போ நம்ம லெஜருக்குள்ள நம்ம பில் வைஸ் எனேபிள் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல என்ன கேட்கும் உங்களுக்கு ஓப்பனிங் பேலன்ஸ் கொடுத்துக்கலாங்க. ஸோ அப்போ ஓப்பனிங் பேலன்ஸ் எப்போ உங்களுக்கு பில் வைஸ் நீங்க கொடுக்குற மாதிரி இருந்தாலும் இந்த இடத்துல கொடுத்துக்கலாம். ஸோ அப்போ நான் 31/3/2026 ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 1/4/2026 கொண்டு வர போறேன். ஸோ அப்போ அதோட க்ளோசிங் பேலன்ஸ் அப்போ நான் இன்னும் சும்மா வந்து க்ளோசிங் பேலன்ஸ்க்காக ஷார்ட் நேம் வந்து க்ளோசிங் பேலன்ஸ் சிபின்னு கொடுத்துட்டு ஸோ என்டர் கொடுத்தோன்னா அதோட டியூ டேட் எப்பன்னு கேட்குது. ஸோ அதோட கிரெடிட் டேஸ் எல்லாமே உங்களுக்கு கேட்குது. இது வந்து நீங்க பில் வைஸ் கொடுத்துக்கிற மாதிரி இருந்தால் இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்க இப்படி கொடுத்துக்கலாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்டர் கொடுத்துட்டேன். அதே மாதிரி இன்னொரு லெஜர் இருக்குது. ஸோ அதையும் வந்து பார்த்தீங்கன்னா சன்ட்ரி கிரெடிட்டார் கொடுத்துட்டேன். உங்களுக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1500 ரூபா கொடுக்குறேங்க. என்டர். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் க்ளோசிங் பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1000 கொடுத்துட்டேன். பேலன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா நீங்க மாத்திக்கலாங்க. வேற ஏதாவது டேட் கொடுக்கணும்னாலும் நீங்க கொடுத்துக்கலாம். இல்ல வந்து பாத்தீங்கன்னா 1, 3 இந்த மாதிரி நீங்க கொடுக்குற மாதிரி இருந்தாலும் அதோட பில் நம்பர் ஏதாவது கொடுக்குற மாதிரி இருந்தாலும் நீங்க இந்த இடத்துல கொடுத்துக்கலாங்க. ஸோ சேம் நேமா இருக்கிறதுனால அது சொல்லுது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா எரர் சொல்லுது. இப்போ நான் வந்து சும்மா வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஓப்பனிங் பேலன்ஸ் சும்மா கொடுக்குறேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆன் அக்கௌண்ட் மாறிடுச்சு பாருங்க எங்களுக்கு. என்டர் கொடுத்துட்டு இதே மாதிரி நீங்க எல்லா ஐட்டத்துக்கு வேற வேற லெஜர் கொடுக்கற மாதிரி இருந்தாலும் நீங்க கொடுத்துக்கலாங்க. இப்போ நான் கண்ட்ரோலே கொடுத்து சேவ் பண்றேன். என்ன இருக்குது அப்படின்னா உங்களுக்கு சேவ் ஆயிருச்சுங்க. இப்போ திருப்பி நான் வந்து சன்ட்ரி கிரெடிட்டார் அந்த மாதிரி ஏதாவது நான் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஆயிக்கும் அப்படின்னா நான் மாத்தின உங்களுக்கு அந்த குரூப் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்துச்சு பாருங்க. ஸோ இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிக்கலாம் நீங்க பல்கா நீங்க குரூப் சேஞ்ச் பண்ணிட்டு கூட ஓப்பனிங் பேலன்ஸ் மேனுவலா கொடுக்குற மாதிரி இருந்தாலும் நீங்க கொடுத்துக்கலாங்க. இதே மாதிரி தான் நம்மளுடைய ஸ்டாக் ஐட்டத்துக்கும் சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் ஸ்டாக் ஐட்டம்ஸ் போயிட்டு மல்டி மாஸ்டர் மல்டி ஆல்டர் கொடுத்துட்டு அதுல இருக்கக்கூடிய ஸ்டாக் ஐட்டம்ஸுங்க. ஸோ இப்போ ஆல் ஐட்டம்ஸ் கொடுத்துட்டு எல்லா ஐட்டத்துக்கு உண்டான நீங்க ஸ்டாக் குரூப் மாத்தணும்னு நினைச்சீங்கன்னா இந்த இடத்துல சேஞ்ச் பேரண்ட் குரூப் கொடுத்துட்டு நீங்க வேற ஏதாவது ஒரு ஸ்டாக் குரூப் மாத்திக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்க பர்டிகுலரா ஒரு ஸ்டாக் குரூப்குள்ள மட்டும் போயிட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா என்டர் கொடுத்துட்டு இப்போ இங்க சிமெண்ட் ஐட்டம்ஸ்னு சொல்லி இருக்குதுங்க. இதை நான் என்ன பண்றேன் சேஞ்ச் பேரண்ட் குரூப் கொடுக்குறேன். ஸோ என்ன பண்ண போறோம் அப்படின்னா இன்னொரு வேற ஒரு ஐட்டக்குள்ள கூட ஸ்டீல் ஐட்டம்ஸ் கொண்டு போகலாம். ஸ்டீல் ஐட்டம்ஸ் அப்போ எங்களுக்கு சிமெண்ட் அப்படின்றதுக்குள்ள ஃபுல்லா எல்லாமே என்னாச்சு ஸ்டீல் ஐட்டம்ஸ்குள்ள போயிடுச்சு. குரூப் மாறிக்கிச்சு. கண்ட்ரோலே கொடுத்துக்கலாங்க. ஸோ அப்போ உங்களுக்கு என்ன ஆயிக்கு எல்லாமே வந்து சிமெண்ட் ஐட்டம்குள்ள எதுவுமே இருக்காது. இப்போ எல்லாம் என்ன இருக்கும் அப்படின்னா ஸ்டீல் ஐட்டம்ஸ் அப்படிங்கிற ஒரு குரூப்குள்ள வந்திருக்கும். இதுலயும் நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பர்டிகுலரா ஒரு குரூப் ஒரே ஒரு ஸ்டாக் ஐட்டத்துக்கு நீங்க வந்து ஐட்டம் வைஸா நீங்க மாத்தணும் ஸ்பெசிஃபை பண்ணி மாத்தணும்னு நினைச்சீங்கன்னா இந்த இடத்துல திருப்பியும் பழைய ஐட்டம் கொடுத்துட்டு ஓப்பனிங் குவான்டிட்டி ஏதாவது இருந்துச்சுன்னா ஓப்பனிங் குவான்டிட்டி அமௌண்ட் இங்கேயும் மேனுவலா நீங்க கொடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல குடோன் எல்லாம் கேட்குது நீங்க குடோன் எல்லாம் கொடுத்துக்கலாங்க. ஸோ இந்த மாதிரி குடோன் வைஸ் கொடுத்துட்டு ரேட்டு எல்லாமே நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா எல்லாமே வந்துடும் உங்களுக்கு ஓப்பனிங் பேலன்ஸ் ரேட்டு ஸோ டோட்டல் அமௌண்ட் எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல வந்துடும். திருப்பி நீங்க கண்ட்ரோலே கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா திருப்பி சிமெண்ட் ஐட்டம்ஸ்குள்ள போறேன். உங்களுக்கு பாருங்க இந்த இடத்துல திருப்பி சிமெண்ட் ஐட்டம்ஸ் இந்த மாதிரி வந்துருச்சுங்க. ஸோ இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா உங்களுடைய டேட்டால புதுசா நீங்க பண்ணிருக்கிற டேட்டால என்னென்ன சேஞ்சஸ் பண்ணணுமோ நீங்க அந்த புது டேட்டால பண்ணிட்டு நீங்க ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த ஃபினான்ஷியல் இயருக்கு வந்து பாத்தீங்கன்னா பெர்ஃபெக்டான ஒரு டேட்டாவா நீங்க கொண்டு போலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க. இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு க்ளோசிங் பேலன்ஸ் மற்ற விஷயங்கள் எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த ஃபினான்ஷியலுக்கு யூஸ் ஆகிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீடியோ கொடுத்துட்டு இருக்கிறோம். ஸோ வரக்கூடிய எல்லா வீடியோஸும் ஃபுல்லா பாருங்க. ஸோ உங்களுக்கு அடுத்த ஃபினான்ஷியல் இயரை இன்னும் சூப்பரா கொண்டு போங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க. இதே மாதிரி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏரியன் சம்பந்தமா வந்து பாத்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் கொடுத்துட்டு இருக்கிறோம். மறக்காம நீங்க வந்து எல்லா வீடியோஸும் பாருங்க. விவி இன்ஃபோடெக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து நம்மளுக்கு சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தொடர்ந்து நம்மளுக்கு இதே மாதிரி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.